ஓ நாம் தமிழர் கட்சிய பேக்கரி டீலிங்கு வடிவேல் பேக்கரி டீலிங்கு எங்க வாச்சு சொன்னார நீ உருட்டும் கட்டி கதை இது விஜயலட்சுமி உன்னை பத்தி வீடியோவில் சொன்ன கதை சீமானுக்கு எதிராக கருத்தியல் ரீதியாக பேச வேண்டும் என்றால் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, பேசு. சீமானே சொல்றாரு, நான் மேடை போட்டு தரேன், நானும் வரேன், நீ வா பேசு. அதை விட்டுவிட்டு கோவன் போன்ற நபர்களை வைத்து பேசுகிறாய் என்றால் கோவன் எதற்காகலாம் நின்றாரோ அதையெல்லாம் இந்த அரசாங்கம் தீர்த்து வைத்து விட்டதா? திமுக நேரடியாக சீமான் அவர்கள் மீது மோதாமல் ஏன் இது போல ஆட்களை வைத்து எப்பவுமே இப்படிதானே பண்ணுவாங்க. திமுகவுடைய திமுக இன்னைக்கு நேரத்துக்கு பார்க்குற மாதிரி நீங்க பேசுறீங்க. திமுக காலங்காலமாக இந்த வழிமுறையை தானே பின்பற்றி வருகிறது. திமுகவுடைய வரலாறை எடுத்துப்பாரு. அவங்க நேரடியாக மோத மாட்டாங்க, நேரடியாக பேச மாட்டாங்க. சீமான் நாக்கப்படுங்கிற மாதிரி ஒன்னதானே பார்த்து கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு இவங்களெல்லாம் அனுப்பி ஏன் பேசுற நீ? ஏன் உனக்கு பேச வராதா? சீமான் இந்த கருத்துக்களை சொல்கிறார், இந்த கருத்துக்களை எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லை? நாங்கள் எங்கே கருத்தியல் ரீதியாக அவரை எதிர்க்கிறோம், எங்கே அவரிடமிருந்து மாறுபடுகிறோம் அப்படின்னு நீ சொல்லு. இல்லை அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றத ஆதாரப்பூர்வமா நீ வந்து பேசு. அவர் நியாயமா தானே பேசுறாரு. உனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனாலும் உனக்கு தானே ஆதரவாக அவர் வந்து பேசுவாரு. அப்படின்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாம நீ வந்து அவரை தாக்குற. அது தாக்கணும்னா நேரடியாக தாக்கிறதுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. இந்த இவன் கோவன் மாதிரியான ஆட்களை வச்சு வந்து தாக்குற. கோவன் யாரு? சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கிறான்? நான் சொல்கிறேன், சீமான் யாருன்னு. 36 லட்சம் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் சீமான். அந்த 36 லட்சம் பேருடைய நம்பிக்கை என்பது 40 லட்சம் ஆகலாம், 50 லட்சம் ஆகலாம். இந்த 36 லட்சம் பேருடைய நம்பிக்கை என்ன சும்மா ஒரே நாளில் பெற்றாரா? ஆடிட்டர் குருமூர்த்தியோட அண்டர் டீலிங்கில் சீமான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும் அந்த பாட்டில் சொல்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டமா? அது என்ன அண்டர் டீலிங்? அது நான் என்ன கேட்குறேன்னா, ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் டீலிங் செய்ய வேண்டும் என்கிற முடிவை சீமான் எடுத்தால் அதை வெளிப்படையாக செய்வார். அது என்ன அண்டர் டீலிங் பண்ணணும்ட்டு? அண்டர் டீலிங் பண்ணக்கூடியவன் நீ. ஈவேராவை பல்வேறு கட்டங்களில் பல பேர் விமர்சித்திருக்கிறார்கள். சரியா? ஏதோ சீமான் மட்டும்தான் விமர்சித்திருக்கிறார் அப்படின்னு பேசுறதே முதல்ல தப்பு. ஈவேராவுக்கு எதிராக ஈவேரா வாழ்ந்த காலத்திலேயே பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இதே திமுகவினர் ஈவேராவை விமர்சிக்கலையா? திமுகவினர் விமர்சித்ததை விட மோசமாக சீமான் விமர்சிச்சிட்டாரா? அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த அதிமுக ஆட்சியில் மதுவை வச்சு ஜெயலலிதா அவர்களை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ண ஒருவர் தான் கோவன். ஆனால் இந்த திமுக ஆட்சியில் பல குளறுபடிகள் நடந்தும் எதையுமே விமர்சிக்காமல் கண்டும் காணாமல் இருக்கார். ஆனால் அப்படி இருக்கும் கோவன் அவர்கள் தொடர்ந்து சீமானை விமர்சிட்டு வராரு. பேக்கரி டீலிங் வச்சு தான் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொச்சை சொற்களை பயன்படுத்தி ஒரு பாட்டை பாடியிருக்கார். இது எப்படி பார்க்குறீங்க? கோவன் என்பவன் யார்? இவனுடைய பின்னணி என்ன? ம.க.இ.க அப்படின்னு ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கம்யூனிஸ்ட் பின்னணியில் இவன் இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த கொச்சை பாடல்களை எல்லாம் அவன் பாடக்கூடிய மேடைகள் யார் அமைத்து கொடுக்கிறார்கள் அப்படின்றத பாருங்கள். அந்த மேடைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோடைய படம் இருக்கும். ஒரு பக்கம் இவங்க கம்யூனிஸ்ட் தலைவர்களோட படம், ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியோட படம் இருக்கும். அந்த மேடையிலேயே அந்த ஃபோட்டோவும் கொடுக்குறேன் நான். அது முழு ஃபோட்டோவை பாருங்கள். செந்தில் பாலாஜியோடைய படத்தை பின்னணியாக வச்சுக்கிட்டு நீ வந்து மது அப்படின்றத பற்றி பேசலாமா ஃபஸ்ட்டு? ஏன்னா அதுக்கு எதிராகத்தான் வந்து கோவன் வந்து அந்த பரப்புரையே கொண்டு வராரு. சரியா? ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு போயஸ் தோட்டத்தில் உல்லாசம் அப்படின்னு பேசியவர் தான். நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு ஊற்றி கொடுக்குறது யார்? இன்னைக்கு ஊற்றி கொடுக்குறவர் யார்? அப்போ இன்னைக்கு ஊற்றி கொடுக்கக்கூடிய இந்த உத்தமருக்கு செனட் ஆஃப் ரோட்டில் சல்லாபம்னு பேசினா ஏற்றுப்பாரா? ஏற்றுப்பாங்களா? இல்லை பாட்டை பாடுறதுக்கான யோகியதை இவனுக்கு இருக்கா? அப்போது இங்கே ஒரு சில குறிப்பிட்ட தலைவர்களை தாக்குவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கருவி தான் இந்த கோவன். இவனுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட கொள்கை இருக்க முடியுமா? கொள்கை இருக்குன்னா நீ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே பேசணும்.
ஒரு ஆட்சிக்கு எதிராக அப்படியெல்லாம் பேசினா இன்றைக்கி ஒரு ஆட்சிக்கு எதிராக பேசுறதுக்கே உன்னால் முடியலையே. அதை விட பன்மடங்கு அதிக வசூலை வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்களே. செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் மாட்டுறாருங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு மோசடி, அந்த மோசடியை தவிர்த்து வேறு என்ன வழக்குகளில் சிக்கியிருக்காரு. அவர் மேலே இருக்கக்கூடிய பல வழக்குகள் இருக்குது. அதில் முக்கியமான வழக்கு என்ன? அது முக்கியமான குற்றச்சாட்டு என்ன? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குகிறார் என்பது தானே குற்றச்சாட்டு. அவருடைய படத்தை பின்னணியில் வச்சுக்கிட்டு நீ வந்து இந்த குற்றச்சாட்டை மற்றவர்களை பார்த்து சொல்கிறதுக்கு இப்போ நீ பேக்கரி டீலிங் பற்றி நீ பேசலாமா? இந்த பேக்கரி டீலிங்ன்ற வார்த்தை இது வடிவேலோட படத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு நகைச்சுவை. இந்த சொல்லாடலை ஒரு அமைச்சர் பயன்படுத்துகிறார். கார் இது பஸ்ஸு டயர் இருக்கு இல்லையா, டயருக்கு பஞ்சர் போடுவோம்ல, பஞ்சர் போட்டோன்னு சொல்லி ஊழல் செய்த அந்த எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து இந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறார். இப்போ அதே சொல்லாடலை திமுகவினர் அனைவரும் மற்றவர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். நான் சொல்கிற மிகப்பெரிய பேக்கரி டீலிங்கே உன் கட்சி தான். உன் கட்சி ஏன் ஆரம்பிக்கப்பட்டது? உன் கட்சி ஒருவர் 2வது திருமணம் செய்து கொண்டார் என்பதனால ஆரம்பிக்கப்பட்டது. நீ பேசலாமா? உலக வரலாறுல ஏதாவது ஒரு கட்சியை காமிக்க முடியுமா? ஒருவர் 2வது திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படிப்பட்ட பின்னணியை வைத்துக்கொண்டு உனக்கெல்லாம் பேச்சு ஒரு கேடு. அப்போ உன்னால் நேரடியாக பேச முடியவில்லை என்றால், அதாவது ஆபாசமாக அமைச்சர்களை வைத்து நீ பேசுவ. அமைச்சர்களை வைத்து பேசக்கூடியது அது அடுத்த கட்டமாக மற்ற தலைவர்களை பார்த்து இந்த மாதிரி நபர்களை வைத்து இவங்களெல்லாம் வைத்து பேச வைக்கிறது. சீமானுக்கு எதிராக கருத்தியல் ரீதியாக பேச வேண்டும் என்றால் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, பேசு. சீமானே சொல்றாரு, நான் மேடை போட்டு தரேன், நானும் வரேன், நீ வா பேசு. அதை விட்டுவிட்டு கோவன் போன்ற நபர்களை வைத்து பேசுகிறாய் என்றால் கோவன் எதற்காகலாம் நின்றாரோ அதையெல்லாம் இந்த அரசாங்கம் தீர்த்து வைத்து விட்டதா? திமுக நேரடியாக சீமான் அவர்கள் மீது மோதாமல் ஏன் இது போல ஆட்களை வைத்து எப்பவுமே இப்படி தானே பண்ணுவாங்க. திமுகவுடைய இது என்னமோ திமுக இன்னைக்கு நேரத்தையும் பார்க்குற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. திமுக காலங்காலமாக இந்த வழிமுறையை தானே பின்பற்றி வருகிறது. திமுகவுடைய வரலாறை எடுத்து பாருங்க. அவங்க நேரடியாக மோத மாட்டாங்க, நேரடியாக பேச மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், திமுகவுடைய இல்லை இது எதிர்க்கிறது பயம் எடுத்துக்கலாமா, இல்லை என்ன காரணம் எடுத்துக்கலாம்? இல்லை அவங்களுடைய வழிமுறை தானே. நீங்கள் நேரடியாக மோத வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு திராணி தெம்பு இருக்கணும். அது இவர்கள்ட்ட எந்த காலத்துலையும் கிடையாது. கருணாநிதி காலத்துலேருந்து இப்படித்தான். உதாரணம் சொல்கிறேன் நான், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் ஒன்று கருணாநிதி பதில் சொல்லணும், இல்லை இன்றைக்கி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் பதில் சொல்லணும். சொல்கிறார்களா இவர்கள்? சொல்வதில்லை. மாறாக இவர்கள் என்ன செய்வார்கள்? ராமதாஸுடைய சாதியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வைத்து பதில் வைப்பார்கள். அதே மாதிரி தலித் சமூகத்தைச் சேர்ந்த யாராவது ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் அந்த சமூகத்தை சார்ந்தவரை வைத்து ஒரு பதில் சொல்ல வைப்பாங்க. ஸ்பெட்டம் ராஜா வச்சு பதில் சொல்ல வைப்பாங்க. கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க சமூகத்தை ஆளுங்களை வச்சு பதில் சொல்ல வைக்கிறது. இப்படித்தான் இவர்கள், தேவர் சமூகமும் அதே மாதிரி தான். இப்படித்தான் இவர்கள் அரசியல் செய்வது. இவர்கள் நேரடியாக வந்து பேச மாட்டாங்க. நீ நேரடியாக பேசு, உன்னை பார்த்து தானே கேள்வி கேட்குறாரு. சீமான் நாக்கப்படுங்கிற மாதிரி ஒன்றை தானே பார்த்து கேள்வி கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு இவங்களெல்லாம் அனுப்பி ஏன் பேசுகிற நீ? ஏன் உனக்கு பேச வராதா? மற்ற இடத்துல மாதிரி வந்து ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்தா இந்த ஒத்த வரியில் இதில் வந்து பேசிட்டு போகிறானே, ஆனால் வந்து பேச சொல்லு, கருத்தியல் ரீதியாக பேச சொல்லு, எதிர்வினை கொடுக்க சொல்லு. சீமான் இந்த கருத்துக்களை சொல்கிறார், இந்த கருத்துக்களை எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லை? நாங்கள் எங்கே கருத்தியல் ரீதியாக அவரை எதிர்க்கிறோம், எங்கே அவரிடமிருந்து மாறுபடுகிறோம் அப்படின்னு நீ சொல்லு. இல்லை அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக நீ வந்து பேசு. அவர் நியாயமாக தானே பேசுகிறாரு. ஏன் இவன் வந்து தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்கலாம் அப்படின்னா அவரும் அதே திரைத்துறையை சார்ந்தவர் தான். நான் ஆட்சேபனை தெரிவித்தேன், நான் சீமானிடமிருந்து வேறுபடுகிறேன் அந்த கருத்தியல்ல. அவர் என்ன சொல்கிறாரு, எவனா நார்த்திலேருந்து வந்து வட இந்தியாவிலேருந்து வந்து குழைச்சிட்டு போகிறதுக்கு நம்ம பிள்ளை, நம்ம தம்பி, நம்ம ஊரில் இருக்க தம்பி அவன் குழைச்சிட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குழைச்சிட்டு போகிறத பற்றி பிரச்சனை கிடையாது.
நான் மட்டுமே உழைப்பேன் என்று கபலீகரம் செய்வதில் தான் பிரச்சனை. ஆனால் அந்த இடத்துலையும் சீமான் உனக்கு தானே ஆதரவாக பேசினாரு. உனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனாலும் உனக்கு தானே ஆதரவாக அவர் வந்து பேசுவார். அப்படின்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் நீ வந்து அவரை தாக்குற. அது தாக்கணும்னா நேரடியாக தாக்கிறதுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. இந்த இவன் பேர் கோவன் மாதிரியான ஆட்களை வச்சு வந்து தாக்குற. கோவன் யார்? சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கிறான்? நான் சொல்கிறேன் சீமான் யாருன்னு. 36 லட்சம் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் சீமான். அந்த 36 லட்சம் பேருடைய நம்பிக்கை என்பது 40 லட்சம் ஆகலாம், 50 லட்சம் ஆகலாம். அந்த 36 லட்சம் பேருடைய நம்பிக்கை என்ன சும்மா ஒரே நாளில் பெற்றாரா? அவருடைய தம்பிகள் அவர் ஊர் ஊராக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஏதோ ஒரு இடத்துல மக்கள் சேவையில் ஈடுபட்டு அதன் அடிப்படையில் அந்த அங்கீகாரத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சும்மா சாதாரணமாக வந்து இல்லை அந்த அங்கீகாரம் எல்லாம். அப்படின்னும் பொழுது எவனோ வழிபோக்கனை வச்சுக்கிட்டு 4 பாட்டை வெளியிட்டனாக்க அந்த புகழை நீ வந்து களங்கப்படுத்திக்க முடியுமா? அப்படி களங்கப்படுத்தக்கூடிய அளவிற்கான தகுதிகளை இவர்கள் பெற்றிருக்கிறார்களா? இந்த சமுதாயத்திற்கு கோவன் என்ன செஞ்சிருக்கான்? ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருக்கானா? எதுவுமே செஞ்சது கிடையாது. ஒரே ஒரு வீட்டுக்கு ஒரு குழாய் இணைப்பு வாங்கி கொடுத்துருப்பானா? ஒரே ஒரு வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருப்பானா? எதுவுமே கிடையாது. அவன் யார்? அவன் பின்னணி என்ன? ஏன் திடீர்னு வரான்? திடீர்னு காணாமல் போகிறான். இப்போ 4.5 வருஷமாக எங்கே இருந்தான் இவன்? ஏன் எலெக்ஷன் நடக்கும்போது மட்டும் வரான்? அதுக்கு மேலே எங்கே இருந்தான்? என்ன பிடிங்கிட்டு இருந்தான்? கேள்வி வரும்ல. ஆடிட்டர் குருமூர்த்தியோட அண்டர் டீலிங்கில் சீமான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும் அந்த பாட்டில் சொல்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டமா? அது என்ன அண்டர் டீலிங்? அது நான் என்ன கேட்குறேன்னா, ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் டீலிங் செய்ய வேண்டும் என்கிற முடிவை சீமான் எடுத்தால் அதை வெளிப்படையாக செய்வார். அது என்ன அண்டர் டீலிங் பண்ணணும்ன்ட்டு? அண்டர் டீலிங் பண்ணக்கூடியவன் நீ, உன்னுடைய கும்பல். நீ அண்டர் டீலிங் பண்ணியிருக்க திமுகவோட. நீ அண்டர் டீலிங்கில் இருக்க. நான் சொல்கிறேன், நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். நீ அண்டர் டீலிங் பண்ணியிருக்க. அதன் அடிப்படையில் நீ இதெல்லாம் பேசிட்டு திரியிற. சீமானுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் நேரடியாக பேச வேண்டும் என்றால் நேராக காரை விட்றா, அது குருமூர்த்தி வீட்டுக்கு விட்றா காரை அப்படின்னு காரை எடுத்துகிட்டு போவார். அங்கேயே எல்லாரும் முன்னாடியும் பார்த்து நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆர்எஸ்எஸ்லேருந்து எனக்கு தொடர்பு கொண்டார்கள் சொன்னாரா இல்லையா? ஆர்எஸ்எஸ்லேருந்து திமுகவோட தொடர்பில் இல்லையா? தொடர்பில் இல்லாமல் தான் நீங்கள் ஜக்கி வாசுதேவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் எல்லா இயக்கத்துடனும் ஆர்எஸ்எஸ் தொடர்பில் இருக்குது, சரியா? ஆனால் அவங்கெல்லாம் அதை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். பட்டவர்த்தனமாக போட்டு உடைத்த நபர் யார்? சீமான். யாரோ ஒருத்தர் அனுப்பி வச்சார், மோடி என்னை வந்து சந்தித்தார், ஒரு சீக்கியரை வந்து என்னை சந்தித்தார் அப்படின்ட்டு. அவர் ஏன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாமே. பொய் சொல்லணும்னு நினச்சா எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகலாமே. அடையாளத்தோடு சொல்கிறார்ல, இவரை அனுப்பி வைத்தார், இதற்காக அனுப்பி வைத்தார்னு. அதை இது வரைக்கும் ஆர்எஸ்எஸோ பாஜகவோ மறுத்தது இல்லையே. அப்படின்னும் பொழுது அவர் டீலிங் வைக்க வேண்டும் என்று நினைத்தால் இது ஜனநாயகம். யாரோட வேணாலும் டீலிங் வைக்கலாம். உங்களை மாதிரி திரைமறைவில் டீலிங் வைக்கிறது தான் தப்பு. ஐயா, பாசிஸ்ட பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு கருணாநிதிக்கு நெத்தி காசு வெளியிடுறதுக்கு அங்கேருந்து ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து சமாதியில் தயிர்வடை படையில் வச்சு கும்பிடுறதெல்லாம் வந்து ஓன் வேலை. கள்ள தொடர்பு நிஜ வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, இதை மட்டுமே வாழ்வாதாரமாகவும் வழிமுறையாகவும் வைத்திருக்கக்கூடிய கேவல ஜென்மங்கள் நீங்கள். நாங்கள் அல்ல, அல்லது சீமான் அல்ல. வைக்கணும்னா ஓப்பனாக வைக்க போறாரு. கோவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த மாதிரி வந்து கொச்சையாக பேசு. இப்போ விஜயை பற்றி கொச்சையாக பேசினாங்கல்ல, இதே கோவம் தானே பேசினா. யாருடன் அவர் ஃப்ளைட்டில் போகிறாருன்னு, அவர் யாருடன் ஃப்ளைட்டில் போகிறாருன்னு சொல்லு. நீ சொல்லு, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சொல்லு பார்க்கலாம். சட்டமன்றத்துக்கே வருது இல்லைங்க. எந்த பிரசாத் எந்த மீடியாவாவது கேள்வி கேட்டாங்களா? ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த சட்டமன்றத்தில் வந்து தன்னுடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கைக்கு வர வேண்டாமா? குறைந்தபட்சம் மற்றதுக்கெல்லாம் வரல, விட்டுருங்க. உன்னுடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கையாக வரணும் இல்லை? நீயே கருணாநிதி முதலமைச்சராக இருந்திருக்காப்புல. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது இது நடந்திருக்கா? ஒரு முதலமைச்சருக்கு வரும்பொழுது அந்த துறை சார்ந்த அமைச்சரை காணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி நடுவில் காணும் சட்டமன்றத்தில். எங்க
சட்டமன்றத்துக்கு வர முடியாது. யார் படிக்கிறாங்க? அந்த மானிய கோரிக்கையை முதலமைச்சர் வாசிக்கிறார். இந்த கேவலமெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? இதை எந்த மீடியாவது ஹைலைட் பண்ணி பேசியிருக்காங்களா? இதை வைத்து நீ 2 நாள் விவாதம் நடத்தி கிழிக்க வேண்டாமா இவர்களை? இந்த அவலங்கள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றியெல்லாம் இவர்கள் பேசுகிறார்களா? இதை பற்றிலாம் பேசக்கூடாது என்பதற்காக, மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்படுகின்ற நபர்கள்ல ஒருவர் தான் கோவன். கோவனுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கு, அது தெரியாது. எவ்வளோ வேணாலும் கொடுத்துருக்கலாம். கோவனுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுத்துருக்கலாம். கோவனுடைய எனக்கு தெரிஞ்சு கோவனுடைய வர்த்து என்ன ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒரு அமௌண்ட் தானே. அது என்ன உழைத்து சம்பாதித்த பணமா? திருட்டு பணம் தானே, திருடி வந்த பணம் தானே, ஊர் மக்களை இப்போ கொள்ளையடிச்சு வந்த பணம் தானே. நிறுவனம் என்ன, எங்கிருந்து வந்தான் அவன்? எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது? எப்படி அவனால் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு நிறுவி அவர்களுக்கெல்லாம் இவ்வளவு பணப்பட்டுவாடா செய்வதற்கு அவனுக்கு எங்கிருந்து ஆதாரம், பண ஆதாரம் எங்கிருந்து? அவனை போய் தொழிலதிபரா? அவனை தொழில் மிகப்பெரிய அளவில் தொழிலில் வெற்றிகரமாக செய்திருந்து அதிலிருந்து அரசியலுக்கு வந்தவனா? இல்லை ரத்தன் டாட்டா மாதிரி சொத்தில் ஒரு பங்கை அப்படியே மக்களுக்காக கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் பொது வாழ்க்கைக்கு வந்தவனா? இது எதுவுமே கிடையாது. ஒரு தகுதியை தவிர்த்து அவனுக்கு வேற என்ன தகுதி? அவனுக்கு எங்கிருந்து ஈசிஆர்ல வீடு எப்படி வந்தது? உங்களாலும் என்னாலும் வாங்க முடியுமா? வீடு வாங்குறத விடுங்க, வாடகைக்கு வீடு வாங்க முடியுமா சார்? 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு உங்களால் ஒரு 40,000 ரூபாய் ரெண்டுக்கு உங்களால் ஒரு வீடு எடுக்க முடியுமா? என்னால் எடுக்க முடியுமா? இவனால் எப்படி எடுக்க முடியுது? திறமை வாய்ந்தவனாக இருந்தால் நம்ம பொறாமப்படுறோம்னு சொல்லலாம். இவன் திறமை வாய்ந்தவனா? இவனுக்கு என்ன அடிப்படை தகுதி? உழைத்திருக்கிறானா? எதுவுமே கிடையாது. அப்போது நீங்கள் உண்மையில ஆராய வேண்டியது என்ன? எவ்வளவு கோவனுக்கு கொடுத்தது என்பதல்ல, முதல்ல எங்கிருந்துடா இவ்வளோ பணம் வருதுன்னு நான் கேட்குறேன். அப்போது கோவனுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது, கோவனுக்கு பணம் கொடுக்கக்கூடிய இவர்களுடைய பணம் எங்கிருந்து வருகிறது? பெரியாரை கடுமையாக விமர்சனத்தால் சீமான் மீது இது போல வீண் பழி சுமத்துறாங்க. ஈவேராவை பல்வேறு கட்டங்களில் பல பேர் விமர்சித்திருக்கிறார்கள். சரியா? ஏதோ சீமான் மட்டும்தான் விமர்சித்திருக்கிறார் அப்படின்னு பேசுகிறதே முதல்ல தப்பு. ஈவேராவுக்கு எதிராக ஈவேரா வாழ்ந்த காலத்திலேயே பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. அந்த விமர்சனங்களை எல்லாம் இப்படித்தான் எதிர்கொண்டார்களா? திமுகவினரே குற்றம் சாட்ட இல்லையா? அது திமுகவினரே என்ன? இதே திமுகவினர் ஈவேராவை விமர்சிக்கலையா? திமுகவினர் விமர்சித்ததை விட மோசமாக சீமான் விமர்சிச்சிட்டாரா? சொல்லுங்க. திமுக விமர்சித்ததை விட மோசமாக ஈவேராவை யாராவது விமர்சித்திருக்க முடியுமா? ராஜாஜி விமர்சித்திருக்கிறாரா? இன்னும் வேற சொல்லுவாங்க நிறைய பேர், நிறைய இடங்கள்ல ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. என்னன்னா, தன் மகளையே, வளர்ப்பு மகளையே தான் திருமணம் செய்து கொண்டார்னு. அது உண்மைக்கு புறம்பான தகவல். ஆனால் அந்த உண்மைக்கு புறம்பான தகவலை முதலில் விமர்சனமாக வைத்தது யார்? திமுக. ஈவேராவை மிக மோசமாக, தரக்குறைவாக, தனிப்பட்ட விதத்தில் விமர்சித்ததே திமுக தான். அதே போல திமுகவினரை மிக மோசமாக 21வது பக்கம் என்று ஆரம்பித்து இந்த பக்கம் 21 வரக்கூடிய அந்த வாசகங்கள்லாம் இருக்கு இல்லையா, திமுகவை மிக தரக்குறைவாக விமர்சித்தது யாருன்னா ஈவேரா. அவன் என்ன மோசமாக திட்டுவான், நான் அவனை இன்னும் மோசமாக திட்டுவேன் அப்படின்ற டைலாக் வரும்ல, அதுக்கான சரியான பொருத்தம் இவர்கள் தான். நீங்கள் ஒருத்தர் கொச்சையாக திட்டிக் கொண்டீர்கள். அந்த அளவுக்குலாம் சீமான் திட்டலை, உண்மையை மட்டும் சொன்னார், அவ்வளவுதான். அதில் உங்களுக்கு கோபம் வருதுன்னா அப்போ உங்களை பற்றி ஈவேரா சொன்னதெல்லாம் சரின்னு எடுத்துக்கலாமா? ஏனென்றால் ஈவேரா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் நீங்கள் சொல்வீங்கன்னா, ஈவேரா உங்களை பற்றி சொன்னதெல்லாம் சரின்னு எடுத்துப்போமா? சரின்னு எடுத்துப்போமா? உங்களை ஈவேரா வசைபாடியது போல யாருமே இது வரைக்கும் வசைபாடியது கிடையாது திமுகவை. அதே மாதிரி திமுகவினர் ஈவேராவை வசைபாடியது போல யாருமே வசைபாடியது கிடையாது. பாஜகவாக இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும்,
யார் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கருத்தை எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள் ஏதோ ஒரு கட்டத்தில். இவர் ஈவேராக்கு எதிராக இவர்கள் யாருமே திமுக போல அசிங்கமாக தரக்குறைவாக ஈவேராவை பேசியது கிடையாது, தெரியுமா? பெரியாரை கடுமையாக விமர்சித்தால் பிராமணர் ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விடும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா 16% நாம் தமிழர் கட்சிக்கு வந்தது அப்படின்னு வல்லுநர்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க. இது சரியா சார்? ஈவேராவை விமர்சித்தால் பிராமணர்கள் ஓட்டு வரும் அப்படின்ற இந்த கற்பனை இருக்கு இல்லையா? நான் என்ன கேட்குறது, பிராமணர் ஓட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நீ வந்துட முடியுமா? 16% ஈரோட்டில் பிராமணர்கள் இருக்காங்களா? இங்கே மயிலாப்பூர்லேயே அவ்வளோ கிடையாதுங்க. எதையாவது ஒன்று அடிச்சு விட வேண்டிய. ஏற்கனவே அவரிடம் 8% இருந்தது, அதனால அடிஷனலாக ஒரு 8%. அது எந்த ஓட்டாவனா இருக்கலாம், அது எப்படி பிராமணர்கள் ஓட்டுன்றீங்க? பிரதான எதிர்கட்சியை அதிமுக கலந்துக்கல. இல்லை, இந்த பார்வை சரியா தவறா? பெரியாரை விமர்சித்தால் பிராமணன் ஓட்டு தன் பக்கம் கிடையாது. இப்போ ஈரோட்டில் ஈவேராவுக்கு ஓட்டு கிடையாதா? 16% பேர் ஈவேராவை எதிர்க்கிறாங்க அப்படின்றது எதுக்குறீங்களா? இது ஈவேராவுக்கான ஒரு வாக்காக நான் பார்க்கல. அது இது தவறான ஒரு என்ன ஓட்டம். சரி, ஈவேராவுக்காக எதிராக பேசியதால் சீமானு கிடைச்சது. அப்போ நான் ஒரு சவாலை விடுறேன், பகிரங்க சவாலை விடுறேன். இந்த பொது தேர்தலில் ஈவேராவுடைய படத்தை தூக்கி கொண்டு வந்து ஸ்டாலின் வாக்கு கேட்பாரா? 2019 முதல் முறை நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழி அவர்கள் நிற்கிறார் இங்கே தூத்துக்குடியில். அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் கவர் பேஜில் ஈவேரா இருக்கும். அதை எடுத்து விட்டு பனை மரத்தை ஏன் வைத்தார்? ஈவேராவை காண்பித்து வாக்கு கேள பார்க்கலாம். பகிரங்க சவாலாக விடுறேன். ஈவேரா படத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ வாக்கு சேகரி. அப்போ ஈவேராவை வைத்துக்கொண்டு வாக்கு சேகரிப்பதற்கு உனக்கு தெம்பு இல்லைங்கிற நிலையில ஈவேராவை திட்டி நாங்களே ஏன் வாக்கு வாங்க வேண்டும்? அதில் நீ ஈவேராவை தூக்கி பிடிக்கிறதுக்கு உனக்கு நீயே தயாராக இல்லாத போது நாங்கள் ஏன் அவரை திட்டி அதனால எங்களுக்கு வாக்கு வரப்போகுது? எந்த வாக்கு அப்படி வரும் சொல்லுங்க? ஈவேரா வாழ்ந்த பொழுதே அவருக்கு அந்த வாக்கு கிடையாது. ஈவேராவை திட்டினதில் அப்படி பார்த்தா, உங்கள் லாஜிக் படி பார்த்தா, ஈவேராவை திட்டியதால் தான், ஈவேராவை அசிங்கமாக தரக்குறைவாக வசைப்பாடியதால் தான் திமுகவே ஆட்சிக்கு வந்தது 1967. இல்லைன்னா திமுகவே வந்திருக்காது. இதே பெரியார் எதிர்ப்பு நாம் தமிழர் கட்சியை எடுத்ததுன்னா 2026 எந்த அளவுக்கு உதவும்? ஈவேரா எதிர்ப்பு, ஈவேரா ஆதரவு, இது ரெண்டுமே தேர்தல் விவகாரமே கிடையாது. ஈவேரா வாழ்ந்த காலத்திலும் அவர் தேர்தல் அரசியல் என்பதில் வெற்றி பெறவில்லை. ஈவேரா காலத்திற்கு பிறகும் தேர்தல் அரசியலில் ஈவேரா வெற்றி பெற்றது கிடையாது. ஈவேராவுடைய பெயரை வைத்து நீங்கள் வெற்றி பெற முடியாது. வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. அதனால் இந்த வாதமே அபத்தவாதம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி.